அடுத்த பேச்சாளராக திருமதி தேன்மொழி பொள்ளாச்சி அவர்கள் புத்திர பாக்கமும் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறாங்க. வாருங்கள் சகோதரி, வாழ்த்துக்கள். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பய ச ராகேஸ்வரி நமः. திருப்பூர் சகோதரர்கள், கருத்தரங்கை ஏற்று நடத்தக்கூடிய திருப்பூர் சகோதரர்கள் மற்றும் இக்கருத்தரங்கினை ஏற்று நடத்தக்கூடிய அனைத்து சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்கிறேன். மற்றும் என்னுடைய தாய் தந்தையை வணங்கி எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். என் பேர் தேன்மொழி, ஜோதிடர், பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். நான் எடுத்த தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்திர பாக்கியமும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பாக பேச போகிறோம். இப்போ புத்திர பாக்கியம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை பேர் திருமணமாகி கல்யாணம் ஆகிருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படிங்கிற பார்த்தா குழந்தையாக அமைக்கும். உடனே அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட காமிப்பாங்க. குழந்தை எப்போ பிறக்கும், எத்தனை குழந்தை ஞாபகம் இருக்குது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணி வருவாங்க. அப்போ நம்ம அவங்க ஜாதகத்தை நம்ம வாங்கி ஆராய்ச்சி பண்ணுவோம். எப்படி லக்னத்துலேருந்து 5ஆம் இடம், 5ஆம் இடம் தான் அவங்க குழந்தையை கொடுக்கக்கூடிய பாகம். அப்போ லக்னத்திலிருந்து எண்ணி வர்ற 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் குழந்தைக்காரகர் சொல்லக்கூடிய குரு பகவானை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறப்போ இந்த புத்திர பாக்கியம், அதாவது புத்திர பேரு அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கும் காலத்தை நாம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குழந்தை இருக்கா, அதாவது புத்திர தோஷம் இருக்கா, அதுக்கப்புறம் புத்திர சோகம் இருக்கா, புத்திர பேரு எப்போ புத்திர தான் குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிற அமைப்பு நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம். 3 வகையா 4 வகையா நம்ம ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். என்னன்னா புத்திர தோஷம், புத்திர சோகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா புத்திர பேரு, அதாவது புத்திர பாக்கியம் மற்றும் புத்திரன் வந்து எப்போ பிறப்பாங்க, குழந்தை வந்து எப்போ, அதாவது குழந்தை பிறக்கும் காலம், அந்த அமைப்பு நம்ம பார்ப்போம். சரி, இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் எழுதும். 1 வருஷம் கழிச்சு ஒரு ஜாதகம் எழுதும். இந்த ஜாதகத்துல ஒரு பாடல் எழுதும். என்னன்னா, ஜனன ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சுகதம் பதரி பூர்வ புண்ணியானம் பதரி பூர்வ புண்ணியானம் தெரிக்கதே ஜென்ம பத்திரிகா. இப்போ கேட்கணும். அப்போ இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணுமோ அதன் அடிப்படையில் பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் நம்மளுக்கு இந்த பிறப்பு அமைகிறது. நம்ம புண்ணியம் பண்ணால் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவம் அடைந்தால் அதுக்கு தகுந்தமான ஒரு கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ குழந்தை பாக்கியம் அப்படிதான். இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புத்திர பேரு, பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வம், இது 3மே வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் மற்றும் குருபகானை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறப்போ அங்கே அது புத்திர தோஷம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா புத்திர தடை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி நம்ம வரக்கூடிய தடைகள். சரிங்களா? அப்போ 1ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை நம்ம பரிசோதிக்கும் போது, அதாவது 1 லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்துல நம்ம பரிசோதிக்கும் பண்ணும்போது 5ஆம் இடத்துல துர்கிரகங்களோட பார்வையோ இல்லது துர்கிரகங்களை அமைப்பெற்றோ இருந்தாலும் அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் இருக்கிற பட்சத்தில் குழந்தை தாமதம் பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் 5ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் குரு பகவானும், அதாவது ஒரு துர்கிரகமும் அல்லது மற்றும் சுபகிரகம் 2மே பார்க்கும் பட்சத்தில் குழந்தை வந்து தாமதம் ஆகலாம். அதுக்கான பரிகாரம் வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ புத்திர தடையை தரக்கூடியது, அதாவது புத்திர தோஷம் சொல்லக்கூடிய அமைப்புல பார்த்தீங்கன்னா துர்கிரகங்கள், அதாவது எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் தாமதமாகும் பட்சத்தில் அந்த இடத்துல இருந்து எந்த கிரகங்கள் பார்க்குதோ இல்லை எந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்கான பரிகாரத்தை நம்ம சொல்லுவோம்.
இப்போ எக்ஸாம்பிள் வந்து சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தால் நம்ம டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம். சூரியனோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய ஹோரை வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்குள்ள இந்த சூரிய ஹோரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய இதுலேயே வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா கர்ண பகவான் கர்ணன் இருக்காரு, அவரே சூரியனுடைய அம்சத்தை தான் தருவாரு. அதனால நல்ல தீர்காயில ரொம்ப அழகான ரொம்ப வலிமையான குழந்தைய கற்கும். செவ்வாய் பகவான் இருந்தாருன்னா குரு பெருமான் வழிபாடு செய்ய சொல்லுவோம். அதே மாதிரி சந்திரபகவான் தான் அம்மனை வழிபாடு செய்ய சொல்லுவோம். இரண்டாவது புதன் பகவான் தான் ரிஷி பகவானையும், குரு இருந்த தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய சொல்லுவோம். வெள்ளி அதாவது சுக்கிர பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருந்தா என்ன செய்யணும்னா சுக்கிரனை வந்து வழிபாடு செய்யும். சுக்கிரன் அம்சத்துக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு அல்லது திருமால் வழிபாடு. சனிக்கிழமை வந்து சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தா நம்ம என்ன செய்யணும்னா அதாவது விநாயகர் பெருமான் இல்லைன்னா ஐயப்பனை அனுமனை வந்து வழிபாடு செய்யும். அதே பார்த்தீங்கன்னா ராகு துர்க்கையம்மனை வந்து வழிபாடு செஞ்சுருக்கோம். ராகு கேது நேரத்தில் வந்து விளக்கு போடுறது மூலமாக இந்த புத்தர் தடைகள் வந்து கேது பகவான் தான் விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சில தோஷங்கள், அதாவது ஒரு தோஷம் புத்த தோஷம் வந்து 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம். ஆனால் அதுக்கான தசாபுத்திகள் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக சில புத்திர தோஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி வரக்கூடிய தன்மை. சில புத்திர சோகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, புத்திர சோகம் அதே மாதிரி அது நல்ல கிரகம் இருக்கும். நமக்கு வந்து அதாவது ஜாதகத்துக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தினாலோ 10ஆம் இடத்துல தசை நடத்துறப்போ பார்த்தீங்கன்னாலும் 5ஆம் இடத்துல துர்கிரகங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சோகம், இப்போ குழந்தை கருத்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து உதவ முடியாம அப்பாவுக்கு அதாவது பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் இல்லாமல் தொழில்கள் தர முடியாமல் அதாவது குழந்தை பிறக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நோய் அதே மாதிரி ஹேண்டிகேப் உடல் நல கோளாறுகளோட உடனே குறைவோட கருத்து. ரெண்டாவது ஏதாச்சும் குழந்தை பிறகு ஒரு 10 வயசு 15 வயசுன்றப்போ ஏதாவது சொத்துக்காகவோ வேற சில விஷயங்களுக்காக குழந்தைகள் வந்து கொல்லப்படுறது எல்லாமே புத்திர சோகம் தான். குழந்தைகள் வந்து தன்னுடைய பேச்சை கேட்காம மற்றவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது. அதே மாதிரி ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது. அப்புறம் குழந்தை வந்து பிறந்த உடனே தாய்க்கு தோஷம் அப்படிங்கிற அமைப்புல பார்த்தீங்கன்னா தந்தைக்கு தோஷம். நிறைய பேருக்கு நேற்று கூட ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகலம்னா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. அதாவது சூரிய பகவான் ஸ்தானத்துக்கு 12ல மறைஞ்சு அந்த ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா சனி பார்க்கறாரு. இப்போ அந்த குழந்தை வந்து பரணஸ்ல பிறந்திருக்கு. பரணஸ்ல 4 வருஷம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய தசை நடக்குது. அப்போ சூரியன் அம்மா கட்டுற இந்த குழந்தைனால எனக்கு இந்த ஆயுள் குறைபாடு எடுக்குமா? ஏன்னா சுக்கிர தசை முடியுது, அது கூட சூரிய தசை வருது. அவருக்கே இந்த ஜாதகம் தெரிஞ்சது. நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் வந்து தெரிஞ்சதுனால நம்ம ஜோதிடங்கிற முறையில வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. சூரியனும் தன் ஸ்தானத்துக்கு 12ல வந்துச்சு. அந்த இடத்தையும் வந்து சனி பார்க்கறாரு. அப்பாவுக்கு தோஷமா அப்படிங்கிற அமைப்புல இல்ல தந்தைக்கு தோஷம் இருந்தாலும் சரி, தாய்க்கு தோஷம் இருந்தாலும் சரி, இல்ல பேரண்ட்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் தோஷம் இருக்கிற பட்சத்தை அந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தத்து கொடுத்து வாங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கான பரிகாரங்களும் நான் சொல்றேன். சரி, அதன் மூலமா குழந்தைக்கு ஆகக்கூடிய தோஷங்களும் வளர்ந்து பேரண்ட்ஸ்க்கு அதாவது தந்தை தாய்க்கு வரக்கூடிய தோஷங்களும் வளரும். புத்திரசோகம் அதாவது பிறந்த உபயோகம்லாம் அதாவது காணாமல் போகிறது, இறந்து போகிறது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, காலப்புறமா குழந்தைகளுக்காக கஷ்டப்பட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு சில காலம் இருக்கும், சில ஆண்டுகள் தொடரும், ஒரு பல ஆண்டுகள். இல்லை பேரண்ட்ஸ் வந்து சாகிற வரைக்கும் குழந்தைகளுக்கு கஷ்டம், குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பு. அது குழந்தைகள்னால பேரண்ட்ஸ் வந்து புத்திர சோகம். மூணாவது பார்த்தீங்கன்னா புத்திர சோகத்துக்கு அடுத்து வந்து புத்திர பாக்கியம். இப்போ புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் பாக்கியம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஆண் குழந்தைகள் தான் அதை பிடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆண் குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் புத்திர பாக்கியம் எப்போ வந்து குழந்தை பிறக்கும், அதாவது முதல்ல இந்த குழந்தை பிறக்குமா, ஆண் குழந்தை பிறக்குமா அல்ல பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு நம்ம
அப்போ 5ஆம் இடத்துல சுப கிரகங்கள் பார்க்குற பட்சத்துல இல்ல அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதிய சுப கிரகங்கள் பார்க்கும் பட்சத்துல குரு பகவான் நல்லா இருக்குங்கிறப்ப கண்டிப்பா குழந்தை எந்த தடை இருக்காது. அதே சமயத்தில் குழந்தை பிறக்கும் காலம் பார்த்தா அதனால தசா புத்திகள் அமைப்பு வந்து சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் குழந்தை தோஷங்கள் பார்த்துட்டோம், குழந்தை சோகத்தையும் பார்த்தோம், அதாவது குழந்தை பாக்கியம். லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து நீச்சம் பெற்றிருக்கு, உடனே இது செவ்வாய் வந்து 5ஆம் நீச்சம் இருக்கு, எனக்கு வந்து குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படிங்கிற 5ஆம் நீச்சம் பெற்றாலும் அவர் சாரம் பார்க்கணும். அதே சாரம் வந்து நல்லா இருந்தா குழந்தை பிறக்கும். அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா சுப கிரகங்கள் பார்த்தா நிச்சயமா குழந்தை பிறக்கும். சரிங்களா? அப்படி குழந்தை அதே மாதிரி வீடு கொடுத்த சாரி அந்த 5ஆம் இடத்து அதிபதி வந்து சுபகிரகங்கள் பார்த்தாலும் அவர் போய் 8ஆம் இடத்துல மறைச்சிட்டாரு, குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல வந்து அந்த 5ஆம் அதிபதி மறைஞ்சிருந்தாலும் அதே சுபகிரகங்கள் பார்த்தா நிச்சயம். சரி, குழந்தை வந்து பிறக்கக்கூடிய காலகட்டம். இப்போ குழந்தை வந்து எல்லா கிரகங்களும் வந்து நல்லா இருக்கு, 5ஆம் இடம் நல்லா இருக்கு, 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்காரு, ஆனா குழந்தை வந்து தாமதமாகுது. ஏன்னா அதுக்கு சப்போர்ட் குழந்தை பிறக்கக்கூடிய சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்காருன்னா அதாவது தசாநாதன் தான். இந்த தசா புத்திகள் அமைப்பு இருந்தா மட்டுமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். சரி, எந்த மாதிரி தசா புத்திகள்ல வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பூர்வ புண்ணியம் இருந்தாதான் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா குழந்தை பிறக்கும். நம்ம என்ன பூர்வ ஜென்மத்துல என்ன நல்லது பண்ணுவோம் அதுபடிதான் நம்மளுக்கு குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை வந்து நமக்கு எப்பவுமே ஆதரவா இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம நல்ல காரியங்கள் நல்ல செயல்களை செஞ்சிருப்போம். அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எடுக்காம இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி அமைப்பு இருந்தா நம்மளுக்கு நம்மள வந்து வயசான காலத்துல பாக்குறதுக்காக ஒரு நல்ல இல்ல 5ஆம் இடத்துல வந்து துர்க்கர்கள் இருக்கும் பட்சத்துல நம்மள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்புல குழந்தை பிறந்தா நம்ம அவ்வளவு புண்ணியம் பண்ணலன்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன செஞ்சு புண்ணியம் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு குழந்தை பிறக்கும். அப்ப 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம புண்ணியம் பண்ணோமா இல்ல பாவம் பண்ணோமா அப்படிங்கிற அமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது, சரி எப்போ எந்த காலத்துல குழந்தை பிறக்கும், எந்த தசாபதிகள்ல குழந்தை பிறக்கும் பார்க்கலாம். இப்ப லக்னத்துல இருந்து 5ஆம் இடத்த இடத்த வந்து பார்த்தா பூர்வ புண்ணியம் புத்திர பேரு, அதாவது புத்திர பாக்கியம் சொல்லக்கூடிய. அப்போ அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துக்கு பாக்கியம் அப்படிங்கிற அமைப்புல அந்த குழந்தை வந்து ஜனிச்சு இந்த லோகத்துல இருக்குன்னா அந்த 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்போ 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பார்த்தா லக்னம் தான் வரும். இப்போ லக்னாதிபதி திசைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா குழந்தை பேர் இருக்கும். சரிங்களா? புத்திர தோஷம் இருந்தாலும் சரி, புத்திர தடை இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியம் இருந்தாலும் சரி, இந்த லக்னாதிபதி திசை இல்ல லக்னாதிபதிக்கு கூட எந்த கிரகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதியை பார்த்த கிரகங்கள் இந்த 3 அடிப்படையில தான் வந்து குழந்தை வந்து உருவாகும். அதாவது லக்னாதிபதியோட தசை இல்லைன்னா லக்னாதிபதி சேர்ந்த கிரகங்கள் லக்னாதிபதி பார்த்த கிரகங்களுடைய தர்ஷால வந்து நிச்சயமா குழந்தை பிறக்கும். சரி, எந்த அந்தரத்துல வந்து அந்த அதே 5ஆம் இடத்துக்கு 9 பாக்கியம். சரிங்களா? அது செஞ்சு பூர்வ புண்ணியம் இல்லைங்களா? அதுக்கு பாக்கியம் இருக்கு. குழந்தை வந்து இந்த பூமியில ஜனிச்சு தடிக்கிற பாக்கியம் வந்து லக்னாதிபதி சொல்லிட்டு அந்த லக்னாதிபதிக்கு 9ஆம் இடம் பார்ப்பாங்க. சரிங்களா? அதுக்கு லக்னாதிபதிக்கு 9ஆம் இடத்துல இருக்கு தசா சாரி அதோட புத்திகளை வந்து குழந்தை பிறக்கும். அந்த புத்தியே வரல, 9ஆம் இடத்து அதிபதி புத்தியே வரலங்கிற பட்சத்துல அந்த 9ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்கள் அந்த கிரகங்கள்ல சாரம் கூட பார்க்கலாம். பார்த்தா அந்த அமைப்புல வந்து அந்த புத்திகளை வந்து குழந்தை பிறக்கும். இதுலயும் அந்தரமும் பார்க்கலாம். அதே 9ஆம் இடத்துக்கு 9 அப்படிங்கிற அமைப்புல 5ஆம் இடம் வரும். அந்த 5ஆம் இடத்து அதிபதியோட அதே இதே ரூல்ஸ் தான். அதாவது அதே 5ஆம் இடத்துக்கோட அதிபதியோட சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகோட புத்திகளை வந்து அந்தரத்துல வந்து குழந்தை பிறக்கும். அப்ப இதுலயே 1, 5, 9 கனெக்ஷன். சரிங்களா? அப்ப லக்னாதிபதியோட சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்கள் லக்னாதிபதி தசை தான் நிச்சயமா கன்ஃபார்மா குழந்தை பிறக்கும். இது புத்திர தோஷமோ இல்ல புத்திர சோகமோ இல்ல புத்திர பாக்கியம், அதாவது ஆண் குழந்தை, இந்த 3 அமைப்புக்கும் வந்து இந்த லக்னாதிபதி தசை தான் பார்க்கணும். சரி, அப்ப அதுக்கப்புறம் வந்து குழந்தை புத்திர தோஷமா இல்ல புத்திர சோகமா அப்படிங்கிற அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஜாதகத்தை வச்சுதான் நம்ம கணிக்கணும். சரிங்களா?
மற்றபடி துர்கிரகம் இருக்கிற பட்சத்தில் குழந்தை இன்னும் தாமதமாகும் பட்சத்தில் தசாப்திகள் வர அமைப்பில் வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மூலியமா கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் கூட அந்த தசாபதிகள் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் செட் ஆகாது, மருத்துவ சிகிச்சையும் இது செட் ஆகாது. அதனால் இது மட்டும் பார்க்கணும். இப்போ அந்த புத்திர தோஷங்கள், புத்திர சோகம், புத்திர தோஷம், புத்திர சோகம், புத்திர பாகம் கிடைப்பதுக்கு வந்து எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் காலச்சக்கரத்துக்குன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் நம்ம புத்திரம் சொல்றோம் இல்லையா. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம். யாரு? காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் சிம்மராசி. சிம்மராசியோட அதிபதி வந்து சூரிய பகவான். சூரிய பகவானோட வழிபாடு பண்ணலாம். அதாவது காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஏற்கனவே இது பரிகாரம் சொல்லியிருக்கனால ஞாயிற்றுக்கிழமையில வந்து சூரிய கோரையில் வந்து ஆதித்ய இருதயம் மற்றும் சூரிய காயத்ரி மந்திரங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு வரலாம். இதன் மூலமாக ரொம்ப வலிமையான குழந்தை பிறப்பு நான் சொல்லியிருக்கிறேன். கர்ண மகாராஜாவோட இந்த சூரியனோட ஆதிக்கத்தில் தான் பிறந்திருக்காங்க. அவர் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பாடின்னு பார்க்குறப்போ மேசராசி வருது. மேசராசிக்காரருக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பகவான் யாருன்னா அதோட அதிபதி வந்து முருகப்பெருமான். இப்போ முருகன் வழிபாடு பண்ணது ரொம்ப நல்லதுங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போகிறது, விரதம் இருக்கிறது, இப்படி பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி சஷ்டி திதியில் வந்து விரதம் இருந்துட்டு வரலாம். நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விஷாக நட்சத்திரம், இன்னொன்று வந்து பார்த்தா கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். முருகனுக்கு மாலை போட்டு போயிட்டு வந்தாங்க கூட இந்த தோஷம் போகும். அதே மாதிரி சில தோஷங்கள் வந்து உடல்லையே இருக்கும். அந்த தோஷங்கள் விலகத்துக்கு பார்த்தீங்கன்னா தினமும் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து படிச்சுட்டே வருவாங்க. இது கிட்டத்தட்ட 90 நாட்கள் படித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி போகணும். ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, அதாவது டிவியில் போட்டு கேட்கலாமா, இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் டேப் ஏதாவது போட்டு கேட்கலாமா, டிவியில் போட்டு கேட்கறது நல்லா அது போதும் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி சொல்ல வேண்டாம். அதாவது நம்ம ஓரலாக சொல்லிகிட்டே இருக்கணும். டிவியில் பார்க்குறதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல பரிகாரமாக இருக்காது. வாயில் வந்து எதாவது ஓரளவு நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். இது சாயந்தரமா ஈவினிங் காலையில் வந்து காலையிலையோ இல்லை சாயந்தரமோ வந்து இந்த கந்தசஷ்டி கவசம், ஒரு வேட்குழனி வேட்கை அப்படிங்கிற பாடம் வந்து பண்ணிட்டே வரலாம். குறைஞ்ச 90 நாளுக்கு படித்தா மட்டும்தான் உடம்புல இருக்கிற துர்சக்திகள் வந்து விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே வந்து 9ஆம் இடத்துல சார் இந்த செவ்வாய் பகவானுக்கு 9ங்கிற பார்க்குறப்போ தனுசு ராசி வருது. அதாவது மேச ராசிக்கு 9ஆம் இடம் சொல்கிறப்போ தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தா குரு பகவான். தட்சாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம், சிவனை வழிபாடு பண்ணலாம். எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய வந்து பிரதோஷம். அதாவது பிரதோஷத்தில் வந்து வழிபாடு செஞ்சுட்டாங்க நிச்சயமாக அனைத்து தோஷங்கள் வந்து குழந்தை பேர் உண்டாகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தசரத சக்கரவர்த்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிஸ்டியாக வந்து பண்ணார். புத்திர காமிஸ்டியாக வந்து பண்ணார். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ஆரணி அப்படிங்கிற ஊரில், ஆரணிக்கு பக்கத்தில் புத்திரகாமூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர காமிஸ்டியாக பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து 4 குழந்தைகள் வந்து பிறந்தது. அதனால் அப்படி புத்திரன் வேணும், குழந்தை வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப நாள் 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களாம் பார்த்தா இங்கே போய் கண்டிப்பாக நீங்கள் யாகம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி குழந்தை வந்து கருத்தங்க மாட்டேங்குது, குழந்தை தோஷம், குழந்தை பிறந்து இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கரு தங்குவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கருவல் சேரி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அப்படி அம்மா போய் வழிபாடு செஞ்சுருவாங்க. கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி கரு வந்து அபார்ஷன் ஆகாமல், அதாவது கரு வந்து காக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது திருக்கருகாவூர் திருத்தலம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசத்தில் இருக்குது. அங்கே முல்லையநாதர் கருவாக்கும் நாயகி கற்பரச்சாபிகை அம்மனை போய் வழிபாடு செஞ்சுட்டோம்னா நிச்சயமாக வந்து குழந்தை பேர் உண்டாகும். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று புத்திர சோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தத்து கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் திருவடி மருதூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தா மகாலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக அங்கே இருக்கிற தோஷங்கள் விளக்குறதுனால அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க, என்ன ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தா 19 முழம் வேஷ்டி சேலை கொடுத்து குழந்தைய தத்து கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பில் செஞ்சுட்டாங்க. அந்த குழந்தைக்கு உண்டான தோஷம் போயிடும், பெற்றோருக்கான தோஷம் போயிடும்.
ஏன்னா ஒருத்தருக்கு வந்து தத்து கொடுக்குறது வந்து அதாவது கோயிலுக்கு தத்து கொடுத்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. வேற யாராச்சும் வந்து தத்து கொடுக்குறப்போ இந்த குழந்தைகள் தோஷம் அவங்களுக்கு வந்து போகும். அதனால தயவு செஞ்சு வேற யாருக்கும் தத்து கொடுத்து வாங்க வேணாம், கோயிலுக்கு தத்து கொடுத்து வாங்க. கண்டிப்பாக என்னோட பேச்சு வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு, அதாவது நன்மையாக தரக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. என் பேர் தேன்மொழி, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி. என்னோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 63 81 53 81 20. ஏதாவது புத்திர பேருக்கான வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 63 81 53 81 20. நன்றி, வாழ்த்துக்கள். அதனுடைய திருப்பூர் சகோதரிகள் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தாங்க பேசுறதுக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி.